உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த வீடியோவில் ஒரு 5-6 சம்பவங்கள் அல்லது செய்திகள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதை ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், வருகிற 22ஆம் தேதி சிஎம் விஜய் அவருடைய பிறந்தநாள். ஜனநாயகம் வருமா வராதப்பா, வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை மிக முக்கியமான அஃபிஷியல் தளத்தில் போட்டிருக்காங்க. வருமா வராதா அப்படின்னு. இது ஒரு பக்கம் டிவிக்கோடைய எம்எல்ஏ ஒருத்தர் செஞ்ச ஒரு தரமான செயல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என் பேரை தயவுசெய்து யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதோடு சேர்ந்து ஜெயிலர் 2ல் ரீஷூட் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரீஷூட்டுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இதில் பார்ப்போம். இன்னொரு பக்கம் மாரி செல்வராஜும் தனுஷும் சேர்ந்து பண்ண போகிற படம் ட்ராப் ஆகிடுச்சு. கரை படம் தோல்வி படம்னால இந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடையாது சாமி. கர்ணன் மாதிரி இன்னொரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு. அது என்ன அப்படின்த்தையும் பார்ப்போம். அப்புறமா ப்ரொமோஷன், ஏதாவது பட ப்ரொமோஷன் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்கினை கூட்டு போயிடலாம். மிஸ்கினை தாராளமாக கூட்டு போயிடலாம். அவர் சமீபத்தில் ஒரு பட ப்ரொமோஷன், ஒரு பட விழாவில் சாஷ்டாங்கமாக ஒரு நடிகையோடைய காலில் விழுந்த சம்பவம், அது என்னன்னு பார்த்துருவோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், கராத்தே பாபுன்னு ஒரு படம் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, கராத்தே பாபு 2 பேரும் மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம்லாம் வந்தது. ஜெயம் ரவி சினிமாவே வேணாங்கண்ணா, சினிமாவே விட்டு போகிறேங்க, இனிமேல் நடிக்க போகிறதில்லைங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அந்த கராத்தே பாபு சம்பந்தமான ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த கராத்தே பாபு, எலெக்ஷனுக்கு அப்புறம் கராத்தே பாபு எப்படி மாறி இருக்காரு, அது உண்மையாக யாருடைய கதை என்பதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு விஷயம், ஜனநாயகன் இந்த படத்தை ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக எப்போ ஜனவரி 9ஆம் தேதி அந்த படத்தை விட்டு இருந்தால் அது ஓடி முடிச்சிருக்கோம். பல பேர் சொல்லிட்டாங்க. சிஎம் விஜய் எலெக்ஷன் சமயத்தில் ஓப்பனாகவே அடிச்சிட்டார். என் மேலே பர்சனல் அட்டாக்கு, என் மேலே பொலிட்டிக்கல் அட்டாக்கு, அதை தாண்டி என் படத்து மேலேயே ஒரு அட்டாக் பண்ணிட்டீங்க, நல்லா இருங்க சாமி அப்படின்ட்டார். இன்றைக்கி ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டார். சரி, இவ்வளோ ஆன பிறகு பவர் வந்துடுச்சு கையில், தமிழ்நாடு அரசே அவங்க கவர்மெண்ட்டு தான். ஜனநாயகன் படத்தில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனை என்னன்னு இன்னும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் இந்த லிஸ்ட் போடுவாங்களே, படங்களோட லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டை திடீர்னு ஜனநாயகன் போட்டாங்க. போட்டவொடனே நேற்றுலாம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி போச்சு ஜனநாயகன். எங்கள் வர 19ஆம் தேதி இந்த படம் வருதுங்க. 22ஆம் தேதி எங்கள் தலைவரோட பிறந்தநாள். 19 நாங்கள் வெறித்தனமாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாகி போச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விடியற் காலை காட்சியை பார்க்கறதுக்காக கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்த போது, இல்லை சாமி, அந்த படத்தில் இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. 19ஆம் தேதி அப்படின்னா தோ வந்துருச்சு. இன்னும் இதுக்கிடையில் தியேட்டர் புக் பண்ணணும், பிஸ்னஸ் பேசணும், குறிப்பாக ப்ரொமோஷன் பண்ணணும் அந்த படம் சம்மந்தமாக, இவ்வளோ வேலைகள் இருக்குது. ரெண்டாவது, தியேட்டர் ஒதுக்கிறதே பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கும். உண்மையிலே தியேட்டருக்காரங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் என்ன பிரச்சனை யாருமே வாயை திறந்தே சொல்ல மாட்டேறாங்க. கேபிஎன் நிறுவனம் டிஸ்ட்ரிபியூட்டர்கள்கிட்ட வாங்கின அந்த காசை, தியேட்டர் காட்டிலிருந்து வாங்கின காசை வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க திரும்ப வாங்க மாட்டேன்னாங்க. நீங்கள் வச்சுக்கங்க, இந்த படம் உங்களுக்கு தான், அதில் மாற்று கருத்து கிடையாதுன்னு. ஏன்னா 19ஆம் தேதி வராது அப்படின்றதுக்காக இன்னொன்று ஆணித்தரமான காரணம் என்ன அப்படின்னா, மெர்சல் படம் ரீரிலீஸ் ஆகுது, ஜில்லா படமும் ரீரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. சரி, இது எல்லாம் ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் ஆகலையே, எங்கேயாவது இடத்துல ரிலீஸ் ஆகுது அப்படின் பொழுது, இல்லைங்க, ஜனநாயகன் சிஎம் விஜயோட பிறந்த நாளுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக ரிலீஸ் ஆகலை, தள்ளி போகுது. அது எப்போ வந்தாலும் அந்த படத்தை கொண்டாட்டமான படம் தாங்க. அது எப்போ வந்தாலும் எங்களுக்கு பொங்கல் தான். அந்த படம் வந்தால் தான் எங்களுக்கு ரியல் பொங்கல்னு ஒரு பக்கம் அவங்க ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, சிஎம் விஜய் பதவியேற்று 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்லாம் சம்பளம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஆமாம், எம்எல்ஏக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் 1 லட்ச ரூபா சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கின ஒரு எம்எல்ஏ அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு லிஸ்ட் அவுட் போட்டார். இந்த முதல் மாத சம்பளத்தை நான் என்ன பண்ணிட்டேன், 25,000 கொண்டு போய் ஒரு சாலையோரம் இருக்கிற ஒரு அம்மாவுக்கு கடை வச்சு கொடுத்துருக்குறேன். இன்னொரு 25,000 ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்காக கொடுத்துருக்கேன். 25,000 என்ன பண்ணியிருக்கேன்னா,
பிரித்து 2 குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன்ட்டு இப்படியா ஒரு லிஸ்ட்டு போட்டு நல்ல காரியம். ஏன்னா சும்மா 1000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு நிறைவாக ஒரு 25,000 50,000 அப்படின்னு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலனாக இருக்கும் அப்படின்னு அவர் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் உண்மையிலே சிஎம்ஏ கூப்பிட்டு பாராட்டினதாக ஒரு தகவல் வந்து நல்ல விஷயம். இந்த பணி உங்கள் தொகுதியிலும் மக்களுக்காகவும் தொடர்ந்தால் இன்னும் சிறப்பான ஆட்சியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசையோடு கட்சி ஆரம்பிக்கப் போகிறார், இல்லது இயக்கத்தை ஏதாவது நடத்தப் போகிறார். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தபொழுது அண்ணாமலை அவர்களை தான் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதாக அவரே சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தா லாரன்ஸு, நான் கட்சிக்குள்ளே வரேனா, டிவிகேவுக்கு போகிறேன்னா, அண்ணாமலை கட்சிக்கு போகிறேன்னா, லதா மேடம் கட்சிக்கு போகிறேன்னா எதையுமே சொல்லலை. அவர் ஒரு குழப்பி கீழே கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். வந்து அடுத்த வீடியோ நாளைக்கு நாளான்னைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிவிடுவார் அவர், இல்லை இன்றைக்கே கூட வந்தாலும் வரலாம். வந்து இதுக்கிடையில் என்ன ஆகிப்போச்சு, எல்லாரும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆசீர்வாதத்தை வந்து அங்கே இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு அறிக்கை, அவங்க மன்றம் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று, ரஜினி சார் ஃபோட்டோவையோ அல்லது வந்து எந்த வீடியோவையோ ஒரு கட்சியோ ஒரு பொதுநல அமைப்போ பயன்படுத்தக்கூடாது, தயவுசெய்து பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. மற்றபடி நீங்கள் வியாபார தளத்தில் எல்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா இடையில் பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை பங்க் கடை இங்கெல்லாம் வந்து ரஜினி ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் கிடையாதுன்னு. ஏன்னா அமிதாப் பச்சன் இது ஏற்கனவே பாலிவுட்டில் பண்ணிட்டார். அவருடைய புகைப்படங்களை அவருடைய அனுமதி இல்லாமல் சில வருஷத்துக்கு முன்னாடியே எந்த அரசியல் கட்சியும் பொது நிறுவனங்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு, அது அவங்களுக்கான உரிமை, அதில் மாற்று கருத்து கிடையாது. வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஆளாளுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் ரஜினி பேர் எல்லாரும் இழுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? வந்து இது மாதிரி அறிவிப்பு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஜெயிலர் 2 நம்ம போன வீடியோவில் கூட பேசியிருந்தோம். ஜெயிலர் 2 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறதா அல்லது சரஸ்வதி பூஜைக்கு ரிலீஸ் ஆக போதா அப்படின் பொழுது நிறைய காட்சிகளை ரீஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்பா எல்லாமே படமே முடிஞ்சிடுச்சு, இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரீஷூட்டுன்ற விஷயத்துக்கு ஏன் போகிறாங்க? சும்மா ரீஷூட்னா கொஞ்சமாக பண்ணிட்டு போங்களேன். இல்லைங்க, நிறைய காட்சிகள் ரீஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த நிறைய காட்சிகள் என்பது தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா கவனிச்சுங்க, தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காட்சிகள். தேர்தல் வந்து ரிசல்ட் என்ன மாதிரி மாறி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் தேர்தலுக்கு பிறகு ரீஷூட்டாக எடுக்கப்பட்ட காட்சிகள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது ரொம்ப அரசியலுக்குள்ளே போக வேண்டாம்னு இருக்குது. வந்து எல்லாம் வந்து கேள்விப்படுற தகவலாக தான் இருக்குது. அப்போ ஜெயிலர் 2ல் ஒரு அரசியல் சம்பவம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தா இல்லை, அது அந்த பிரச்சனைக்குள்ளே போக வேணாம், அதை தூக்கி வெட்டி எறிங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தாச்சு. சரி, படம் எப்படி வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக மாரி செல்வராஜ் தனுஷுடைய அந்த கூட்டணி, அந்த காம்போ ஒரு கர்ணன் படத்துலேயே நம்ம பார்த்தோம். அவ்வளோ பிரமாதமான ஒரு காம்போ. இவங்க எப்போ சேருவாங்க அடுத்த படத்துக்கு? 2 பேரும் இணைஞ்சு அது ஒரு வேற ஒரு லெவல் தானே அப்படின் பொழுது அது ஒரு டிசைன் ஆச்சுங்க அந்த ப்ராஜெக்ட். அதை தான் வந்து வேல்ஸ் ஐஸ்வர்யா வேலன் அவர்கள் தயாரிக்க போகிறார் அப்படின் பொழுது இல்லை இந்த ப்ராஜெக்டே வந்து ட்ராப் ஆகி போச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மாரி செல்வர் மஞ்சனத்தி அப்படின்ற ஒரு படத்துக்குள்ளே போயிட்டார். இளையராஜாவும் பிரமாதமான ஒரு 2 பாட்டு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மேலே பெரிய ஹைப் ஆகிடுச்சு. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுக்க போகிறாரு. தனுஷும் மாரி செல்வராஜும் சேரலை, அது வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் எடுக்கலை அப்படின் பொழுது இல்லைங்க, எடுக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து செப்டம்பர் மாதம் துவங்க போகிறாங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த கரண் ஒரு படம் வந்தது பாருங்கள், அந்த படம் வந்து ஃபெயிலியர் படம்னு வெளியே சொல்லிட்டாங்க. அது ஃபெயிலியர் படமே கிடையாதுங்க. அது வந்து போட்ட முதலுக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் ஒரு நல்ல படம். அது உண்மையிலே அந்த படத்தை போய் பாருங்கள், இல்லைன்னா ஓடிடியில் பாருங்கள், பிரமாதமான படங்க. அது ஏன் ஃபெயிலியர் படம், அது ஏன் இதுவான அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியல. மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த கர்ணன் பட சமயத்தில் கூட ஒரு பஞ்சாயத்து நடந்தது. ஏன்னா லாக்டவுன் முடிஞ்சு அப்போ தான் வந்து தியேட்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய கட்டுப்பாடுகள், ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காரணும், அப்புறம் வந்து எல்லோரும் வந்து முகக்கவசம் வச்சுருக்கணும், எல்லோரும் வந்து கையை சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும், நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அந்த சமயத்தில் மாஸ்டர் படத்தை துணிச்சலாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கரெக்டாக ஏப்ரல் 9 கர்ணன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவித்தார் கலைப்புலி தானு. அறிவித்த கொஞ்ச நாள், ஒரு 4-5 நாள்லேயே என்ன ஆகிப்போச்சுன்னா, ஏங்க ஏப்ரல் 10 மறுபடியும் லாக்டவுன் போட போகிறாங்க அப்படின்னு. என்னங்க ஆகும், இண்டஸ்ட்ரியே என்னங்க ஆகும், இப்போ தானே கொஞ்சம் மெல்ல எழுந்துட்டு வராங்க, இந்த படம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பேச்சாக இருந்த பொழுது, இல்லை லாக்டவுன் இல்லை அப்படின்னு முடிவாயிட்டு, சரி வழக்கமாக மாரி செல்வராஜ் அவர் என்ன ஒரு ஜாதி பிரச்சனை வச்சு பேச போகிறாரு,
இதுலேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு. குறிப்பாக வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கர்ணனில் வேறு என்னங்க கதை இருக்க போதுன்னு பார்த்தா அந்த மேக்கிங்கே வேறு மாதிரி இருந்தது உண்மையாகவே. அதில் தனுஷ் வந்து பட்டையை கிளப்பியிருந்தார். கர்ணன் ஒரு ஹிட் ஆன பிறகு 2021 ஒரு நம்பிக்கையான சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த கூட்டணி மறுபடியும் செப்டம்பர் மாதம் இணையப் போகிறார்கள் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாகவே இருக்கிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி ரொம்ப மனசு நொந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு, வேணாங்க சினிமாவே வேணாங்க, அந்த பிரச்சனை தீர்வு வரைக்கும் நான் சினிமாவில் நடிக்க போகிறது இல்லைங்க, விட்டுருங்க என்ன அப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டார். அப்புறம் கோர்ட்டு கேஸ், அவருக்கு ஒரு மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ப்ரொடக்ஷனும் பண்ணுறார் வந்து ரவிமோகன் ஸ்டுடியோ அப்படின்னு. அந்த படங்கள்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கிடையில் ரொம்ப முக்கியமான படம் வந்து கராத்தே பாபு. ஏன்னா நல்லா ஒரு அப்போதைய முதல்வர் ஸ்டாலினுடைய விழாவில், ஒரு பிறந்தநாள் விழாவில் ஜெயம் ரவி இதை பேசியே இருப்பார். வந்து இந்த படத்துக்கு கராத்தே பாபுன்னு டைட்டில் வச்சுட்டோம், டீசரும் வெளியிட்டோம். திடீர்னு எனக்கும் டைரக்டருக்கும் அமைச்சர் சேகர் பாபு கிட்டேருந்து இந்த ஃபோன் வந்தது. நாங்கள் பயந்துக்கிட்டே போனோடனே, நான்ப்பா டீச்சரை பார்த்தேன், நான் நம்மளை பற்றி ஏதாவது படத்தில் சொல்லியிருக்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, உங்களை பற்றிலாம் எதுவும் சொல்லிங்க ஐயா அப்படின்னு ஒன்று. நானும் கராத்தே பாபு தான் தெரியும் இல்லை அப்படின்னு ஒன்று. எங்களுக்கு பயங்கர சிரிப்பாயிடுச்சு, இதுவாகிடுச்சு, கொண்டாட்டமாகிடுச்சு அப்படின்னு. அந்த டீச்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டசபையில் ஒரு எம்எல்ஏவாக ஜெயம் ரவி அவர்கள் அப்படி நின்றுட்டு இருப்பார். ஏறக்குறைய இது முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுடைய கதையா அப்படின் பொழுது இங்கேயும் என்னன்னா எலெக்ஷனுக்கு பிறகு நிறைய காட்சிகளை ரீஷூட் பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. குறிப்பாக இந்த படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் ஆர் ரத்னகுமார், நம்ம ஆடை, குறிப்பாக லோகேஷ் கனகராஜுடைய நல்ல நண்பருங்க வந்து. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியலுக்காக போராடக்கூடிய ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய கதைங்க இது அப்படின்பொழுது இது என்னென்னமோ யோசிக்க தோணுது. கராத்தே பாபு, சேகர் பாபு எல்லாத்தையும் இதுவாகி சரி ஒரு கான்ட்ரவர்சியான படமாக இருக்கும். குறிப்பாக தாவேகா ஆட்சிக்கு முன், தாவேகா ஆட்சிக்கு பின், இல்லை தாவேகா எலெக்ஷனுக்கு முன், தாவேகா எலெக்ஷனுக்கு பின் ஏதோ ஒன்று வந்து பண்ண போகிறார்கள். இதுலேயும் ரீஷூட் நடக்குது அப்படின்போது சரி வரட்டும், படத்தை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வந்து மிஸ்கின், நீங்கள் ஏதாவது படத்துக்கு ப்ரொமோஷன் அப்படின்னா தயவு செய்து இவரை கூட்டுமாங்க. உண்மையாக நான் சீரியஸாகவே சொல்கிறேங்க. வந்து பரிமலா அண்ட் கோன்னு ஒரு படத்துக்கு செம்ம ப்ரொமோஷன் கொடுத்தாருங்க. உண்மையிலே அந்த படத்துக்கு 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தா கூட அப்படியே ஒரு ப்ரொமோஷன் இருந்திருக்காரு. ஆனால் படம் போய் பார்த்தவொடனே நொந்து போயிட்டான். அது வேறு விஷயம். வந்து நான் விமர்சனமே பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த அளவுக்கு அந்த படத்தை ஐப்பாக கொண்டு வந்தது மிஸ்கின் தான். பன்னீர் சோடா குடிக்கிறியா, என்ன மயிருடா படம் எடுத்துருக்கீங்க, யாரா நீ, அப்புறான்னாரு. இப்போது பூ சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடித்திருக்கிற 100 சாமி படத்தினுடைய ஃபங்க்ஷன் கமலா தேட்டரில், சென்னையில் உள்ள கமலா தேட்டரில் நடந்திருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பேசிட்டு, இந்த என்னது பெண்மை கலந்த ஆண் தன்மை உள்ளவர்கள்லாம் பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க அப்படி நான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சசியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இளையராஜா அவர்களும் ரகுமான் அவர்களும் அப்படி தான் வந்து ஒரு பெண்மை கலந்த ஆண் தன்மை உள்ளவர்கள் அப்படின்லாம் கான்ட்ரவர்சியாக பேசினவர். இந்த படத்தோடைய கதாநாயகி ஸ்வாசிகா, அதாவது ரப்பர் பந்தில் நடித்தாங்கல்ல, அவங்க காலில் நான் விழுந்துருவேன், நான் அதை பற்றிலாம் நான் கவலையப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு மேடையை இறங்கி வந்து காலில் விழுந்துட்டாருங்க. வந்து அந்த சுவாசிகா கொஞ்சம் நேரம் இதுவாகி போய் என்னடா அது அப்படின்ற அளவுக்கு மிரண்டு போய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஆண் பெண்ணுடைய காலில் விழலாம் அப்படின்னு சொல்லி அதை வைரல் ஆக்கிட்டாரு. உண்மையிலே 100 சாமி படத்திற்கு ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்காது. அதனால தான் சொல்கிறேன், மிஸ்கினை ஏதாவது பட ப்ரொமோஷன் கூட்டுமாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பிறகு படம் எப்படி இருக்குது, ஏதாவது இருக்கிறது நமக்கு தெரியாது. வந்து ஆனால் அவர் தரமாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பார். ஓகே, அடுத்த வீடியோவில் சில அப்டேட்டுகளோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.